ஒரு மரத்துல பன்னீர் மழை பொழியுது. ஆச்சரியமா இருக்குதா? அந்த இடத்த பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். தென்காசி மாவட்டத்துல ஆழ்வார்குறிச்சிக்கு மேல கடனாநதி டேம் அப்படின்னு இருக்கு. அந்த கடனாநதி டேமுக்கு மேல அத்திரிமலை இருக்கு. அந்த அத்திரிமலையை வந்து அத்திரி மகரிஷி தவம் இருந்த இடம்னு சொல்லுவாங்க. அவருடைய சிஷ்யர் கோரக்க முனிவரும் அங்கதான் தவம் இருந்ததாக சொல்லுவாங்க. அந்த கோரக்க முனிவருக்காக அத்திரி வந்து ஒரு சின்ன கிணறு தோண்டியிருப்பாரு. அதுல இருந்து தான் இன்னைக்கு ஊற்றி எடுத்து அது வந்து கல்லாறு என்ற கடனா நதியா இன்னைக்கு பெருக்கெடுத்து ஓடுது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அத்திரி மகரிஷியும் தன்னுடைய பத்தினியோட அந்த இடத்துல தவம் இருந்த இடம் தான் இன்னைக்கு மிக பிரம்மாண்டமாக அந்த பகுதியில் வந்து அத்திரி மகரிஷி தவறுந்த இடம் ஒரு கோயில் இருக்கு. இந்த கோயில்ல தான் இந்த அதிசயம் இருக்கு. என்ன அதிசயம் அப்படின்னு சொன்னா, ஒரு குறிப்பிட்ட மரத்துல ஒரு குறிப்பிட்ட நாள்ல பன்னீர் மழை பொழியுது. அது எப்படிங்க பன்னீர் மழை பொழியும் அப்படின்னு சொன்னா, நான் கண்ணால பார்த்திருக்கேன். அது எப்படி அப்படின்னு சொன்னா, ஒரு பாலை மரம் அப்படிங்கக்கூடிய இருக்கு. அங்க ஒரு 4, 5 பாலை மரம் இருக்கு. ஆனா குறிப்பிட்ட ஒரு பாலை மரத்துல மட்டும் சரியா பாத்தீங்கன்னா பங்குனி மாசம் 15ஆம் தேதிக்கு மேல சித்திரை மாசம் 15ஆம் தேதிக்கு உள்ள அந்த பன்னீர் மழை பொழியுது. நம்ம போய் நம்ம பக்கத்துல நின்னோம் அப்படின்னு சொன்னா நம்ம மேல அந்த பன்னீர் மழை பொழியும். ஆச்சரியமா இருக்கும். அதை நான் கண் கூட பார்த்தா அது வந்து ஒரு வகையான வண்டு. அந்த வண்டு தான் தன் உடல்ல இருந்து வெளிப்படுத்துறது தான் நம்ம மேல பன்னீர் மழையா விழுது. அது எப்படி? எத்தனையோ பாலை மரங்கள் அங்க இருக்கு, எத்தனையோ காடுகள்ல எத்தனையோ மரங்கள் இருக்கு. இந்த பர்டிகுலரா இந்த ஒரு மலையில மட்டும், இந்த ஒரு மரத்துல மட்டும் ஏன் இப்படி ஒரு பன்னீர் மழை பொழியுது அப்படின்னு கேட்டா, அதுக்கு காரணம் சொல்றாங்க சித்தர்கள் தவங்க இருக்கக்கூடிய இந்த இடம். சித்தர்கள் தான் நம்ம மேல வந்து இந்த மாதிரி வண்டு ரூபத்துல இருந்து நம்ம மேல வந்து பன்னீர் மலையை பீச்சடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பக்தர்கள் நம்பி அதை வந்து கண்கூட பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதை ஆய்வு பண்றவங்களும் கூட சொல்றாங்க, அதிசயமா பாக்குறாங்க. இந்த இடத்துல இருந்து மட்டும் ஏன் இப்படி பண்ணுது அப்படின்னு கேட்கும்போது, இந்த குறிப்பிட்ட வண்டு வந்து ஒரு இனப்பெருக்கத்துக்காக இந்த மாதிரி தன்னோட உடம்புல இருந்து இந்த மாதிரி தண்ணீரை வந்து வெளியே பீச்சி அடிக்குது அப்படின்னு தான் ஆய்வுகளை சொல்றாங்க. ஆனா எல்லாத்தையும் விட ஒரு பெரிய மிராக்கல் என்னன்னா, எத்தனையோ பாலை மரங்கள் அங்க இருக்கு. அந்த மரங்கள்லாம் இல்லாம ஒரே மரத்துல மட்டும் பீச்சடிக்கிறது ரொம்ப அதிசயமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கு. முடிந்தா நீங்களும் ஒரு இடம் முயற்சி பண்ணி பாருங்க. உங்க மேலேயும் பனிமழை பொழியட்டும். முத்தாலங்குறிச்சி காமராசுவின் நெல்லை வரலாற்றுச் சுவடுகள்.